இல்லையா இருக்க மாட்டான் வேகளுக்கு ராஜாவாளி ஆவான்னு சொன்னேன். அதையும் மீறி மதுரை வரம் கேட்டது நீதான. மதுரை வரம் கேட்டதற்கு இந்த விலத்தை இருக்கக்கூடிய மதுரைய கொடுக்கலாம்னு சொல்லுறீங்க. அப்ப பார்த்தா ஆண்டவா இந்த குழந்தை நீயும் கைலாசத்திலே இருக்க வேண்டாம், பூலோகம் அனுப்ப வேண்டும் என்று சொன்ன போது அம்மா பூலோகம் அனுப்பணும்னு சொல்லுறீங்க. பூலோகம் அனுப்பணும்னா அவன் என்ன கேட்கான்னு தெரியல. அப்ப ஆண்டவன் சீவலப்பேரி சொல்லல என்ன செய்கிறார்? அதாவது ஆண்டவன் பகவான் ஓடோடி வந்து என் மகனை சீவலப்பேரி சொல்லல, இந்த பூலோகம் தன்னதியில நீ பூலோகம் போனா உனக்கு வேண்டிய பிணங்களை வேணுங்கிற மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஆனா நீ கைலாசத்துல இருக்கனா உனக்கு ஒரு பிணமும் கிடைக்காது, உனக்கு மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. அதனால நீ பூலோகம் போகணும், புகழாக வாழணும். நான் பூலோகம் போகணுமே. ஆனா ஆண்டவா பகவானே உங்களோட இடமதியில கூடிய வார்த்தை எல்லாம் விவரமா கேட்காரு. கைலாச மாமலையிலே எனக்கு ஊட்டு போட்டு கொடுக்கணும். எட்டாத விடம் போட்டு ஏறி வைத்து மாலை காட்டி ஆண்டவன் சிவபெருமான் 7 வரலை கட்டி 7 வரலையிலும் எனக்கு வேண்டிய வழிகள் வேண்டும். சூழாடு ஒருவரனு, சூழுப்பனை ஒருவரனு, ஒட்டக்கோழி ஒருவரனு, கருந்தேவல் ஒருவரனு, 7வது வரலையில எருமை கிடாவளையும் வேண்டும். இத்தனையும் தந்ததோடு கனியா பிள்ளையை பிறவி செய்து எனக்கு தேவ கனியான் மகுடம் தக்கணும். ஆமா மகுடம் கட்டலாம் தான் நான் புத்தகம் போறேன். அதுக்கப்புறம் அதனோடு இனி மயானம் அனுப்பணும். அதற்கு சும்மா அனுப்பலாமா? கிடையவே கிடையாது. அதனால எனக்கு வில்லு பாட்டு ஒண்ணு பாடும். ஏன்னா இந்த வில்லு பிறந்ததே எங்க ஆண்டவன் சிவலப்பேரி சொடலை கேட்டான். வில்லு வேணும்னு கேட்டதே ஆண்டவன் மாயாண்டிதான். அவருக்கு பிறந்ததுதான் இந்த வில்லு. அப்போ ஆண்டவன் சிவபெருமான் இவளுக்கு ஆக்கவர அழைக்கவரம் கொடுக்க வேண்டும் என்று சிவலப்பேரி சுடலைக்கு கைலாச வாசலில 8வது வரணம் போட்டு எழி வைத்து மாலை சாத்தி அங்கே என்ன செய்கிறாளே? ஆனா சமி 8வது வரணம் போட்டு எழி வைத்து மாலை சாத்தி மாயாணிக்கு பெயர் கொடுத்து அந்த பெயர் கொடுத்த வேலையே என்னவதோ நடக்குதா? அவருக்கு 7 நல்ல வரணம் போட்டு அவருக்கு 7 நல்ல
பூலோகம் வரமுவே அந்த கைலை மாலை தலைகட ஏன் தாயான பேத்தியோ சொன்ன பெருமாள் அவளை கைலாசம் தலைகட ஏ கருண சந்தி பருவதான் வேற எல்லா ஒரு துணை ஏ போக ராஜா பட்டண அங்க புகழ்வரில நாடு வேடு ஏ ஆண்ட வந்த மாயாண்டே ஐயா மங்கமல்லி ரன்னதே அவர் பஞ்ச தண்ணீர் விளக்கரே அந்த மங்கமல்லி வாசலே அவர் செய்யாத இடங்களில் வரும் நாளையே அவர் அங்கு ஒரு நடைய வாங்கி அவர் அங்கிருந்து தனை கடந்து ஏ பகவதியா வாசலே அந்த மலையாளம் தேசவான் அங்கே 7 கிடரும் திரவியாத்து அவர் காவலது செய்வார் ஐயா செய்து வரும் நாளையே அங்கே என்ன வரும் நடக்குதான் ஏ மாந்திரவாதி பெரும்புல ஏ மாந்திரவாதி பெரும்புல ஏ புலச்சி நல்ல பெண்கொடி ஏ 7 கிடரும் திரவிய ஏ களவாண்டு வேலையே ஏ மாந்திரவாதி பெரும்புல ஐயா அவருடைய பெண்ணா அந்த மாவி செஞ்சி பெண்கொடி ஏ மாவு ஊச போடணும் என்று அவர் மனதிலே அங்க செப்புக்குள்ள இருப்பவர் ஏ சீரழிக்க போறார் அங்கே அறைக்குள்ள இருப்பவர் அவர் அம்பலத்தில் இருக்க போவார் அப்போ மாதவாரி மகளே அங்க என்ன வரும் செய்வாரா ஆண்ட வந்த மாயான் ஏ அதுதருண வேலையே அந்த மாவிதைக்கு பெண்கொடியே ஏ மாமு ஊச போடுவார் அங்க மாமு ஊச போட்டல ஏ காலை நல்ல புலையனை அங்கே வரமதுவும் முடிக்க வேண்டும் எங்க ஆண்ட வந்த மாயானே ஏ காத்திருந்த திரவியது அந்த பகவதியா இடமதி அங்கே ஒப்படைத்த வேளையில் நாம எங்கே போவோமே ஏ என்ன செய்வாரா நாம பூலோகம் போகணும் அங்கே புகழாத வாழணும் அவ மலையாளம் தலைகடன் ஏ சிவளப்பேரி சுடல ஏ எங்கே வாராராம் அவர் மலையாளம் தலைகடன் ஏ சிவளப்பேரி சுடல அவர் மாம்பழம் துறையுவே அந்த முகுட்டாறு ஓடுகேன் ஏ முக்கடலும் தன்னதே எங்க ஆண்டவன் தான் சிறப்பேரி ஏ கட்ட வேட்டி நட்ட வேட்டி இது கண்டு வேலு ஐயனா ஏ பல வேட்ட காரணம் ஐயா அண்ணிய ராஜா அவர் எல்லோரும் ஒன்று கூடி நம்ம பூலோகம் போகணும் ஐயா புகழாத வாழணும் என்று பாவநாதம் வருவார் ஐயா பாவநாதம் தன்னரே சுவாமி பாவநாத பெருமாள் இந்த உலகம் மாமா ஐயா கையெழுத்து வழியே அவர்கள் அங்கிருந்து பயணமா அவர்கள் எங்கே வரலாம் அவர்கள் பாவநாதம் தலைகடன் சுவாமி குஞ்சாலம் வருவார் அந்த குஞ்சாலம் தன்னரே ஏக கல்வி வீடு ஐயனார் என் தாயான பேத்தியா ஏ வண்டிய ராஜா ஏ ஐயனுக்கும் மெய்யனா அவர் வந்து நித்த தேவந்தா ஏ கல்வி வீடு ஐயனார் ஏ பூலோகம் வருவார் ஐயா பூலோகம் தன்னரே அவர்கள் குஞ்சாலம்